சோஷியல் மீடியாவை பார்த்தேன். எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், நீங்க ஒரு ப்ரோஃபைலை கொண்டு பார்த்தாலே கிட்டத்தட்ட அந்த பர்சன் என்ன ஸ்டேஜில் இருக்கான்னு தெரியும். அல்காரிதம்லயும் ஒரு விஷயம் நடக்குது என்னன்னு சொன்னா, இவங்க பாக்குறத மட்டும்தான் அது அதுக்கு கொடுக்கும். அதை விட எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கும், ஆனா அது வராது. அது வந்து அந்த அல்காரிதம் கேட்ச் பண்ணி நீ எதை பார்க்க விரும்புறியோ அதை மட்டும் உனக்கு அனுப்பி கொண்டு. போனுக்கு வந்து நாங்க அடிக்ட். நீ ஒரு 5 நிமிஷம் சும்மா இருந்து பாடலாம். 7 மனுஷனா ஒரு மனுஷன் போனை பக்கத்துல வச்சுட்டு போனை தொடாம 5 நிமிஷம் இருந்து பாருங்க, இல்ல என்கிட்ட அதான் அடிச்சு. ஆனா அவங்களுக்கே தெரியல அது என்ன போன் தானே. ஆனா வந்து உங்களோட டைமே அதெல்லாம் போய் கொண்டிருக்கு. இந்த அவ இந்த ஹேண்ட் பேக் வாங்கி இருக்கா, இந்த சாரி வாங்கி இருக்கா, நீங்க வாங்கி தரீங்க, அப்படி நிறைய பிரச்சனைகள். அந்த கான்ஃப்ளிக்ட்ட எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நாங்க தமிழாக்கள் தானே, நாங்க தமிழா நீ என்ன சொல்லலாம், தமிழாக்கள் உங்களுக்கு இது சரியா தெரியாது, நெகட்டிவா தான் சொல்லுவாங்க. எனக்கு அந்த விஷயம் என்ன தமிழாக்கள் சொல்லி சொல்லலாம். வந்து இப்படி டக்குனு இப்படி டபுளா வரும், then it crash. endorphin வந்து அப்படி slowly steadily build, then it goes down. ராகங்கள் 19 அழுவான வரலாறு, நான் பாடும் பாடல் அறிவாய் ஐயா. சம்பந்தமே இல்லாம ஒரு டாபிக் நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன், அதை கொண்டு கொடுத்தீங்கன்னா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு. வரக்கூட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணா இந்த பாட்டு போய் கொண்டு வந்தா அப்படியே மண்டையில வரும். அப்படிதான் இதுல பார்க்க மாட்டேன் இன்ஸ்டாகிராம்ல ஆக்குறத சும்மா தட்டப்பட்டு வந்து அது எனக்குள்ளே ரபிட் ஃபோல்ட் அப்படியே வந்துட்டு நான் அப்பதான் யோசிச்சேன், எப்படி ஒரு ரீல்ஸோ ஒரு இன்டர்நெட் சம்பந்தமான சோசியல் மீடியா சம்பந்தங்கள் எங்களோட அந்த டே டு டே லைஃபை இம்பாக்ட் பண்ணுது. முழங்குதா நாங்க செய்யற செயல்பாடுகள், எங்களோட வாழ்க்கை நடைமுறைகள் எல்லாமே இந்த இன்டர்நெட் சோஷியல் இதை பத்தியே எங்களுக்குள்ள வருது. இந்த சோஷியல் இன்டர்நெட் சோஷியல் மீடியாவில் ஃபேமிலிஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. இப்போ பர்சனல் பிரைவேட் ப்ராப்ளம்ஸ், ஏன் வருது, ஏன் இந்த சோஷியல் மீடியா எங்க லைஃப்ல இவ்வளவு ஒரு இம்பாக்ட் பண்ணுதுன்றது உங்களோட கருத்துக்களை சொன்னீங்கன்னா. என்ன நீ சொன்னதுக்கு இன்னொன்று ஆட் பண்றேன். சோஷியல் மீடியாவை பார்த்தேன். எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், நீங்க ஒரு ப்ரோஃபைலை கொண்டு பார்த்தாலே கிட்டத்தட்ட அந்த பர்சன் என்ன ஸ்டேஜில் இருக்கான்னு தெரியும். ஒரு பிரேக்கப்பா, இல்லாட்டி இப்ப லவ்ல இருக்கோம், இல்லாட்டி இப்ப நாங்க சக்சஸ் ஆகணும்னு தேடி கொண்டு இருக்கிறோமா, எல்லாமே ஒரு கொஞ்சம் ஸ்கோர் பண்ணா தெரியும் எந்த சிச்சுவேஷன்ல நாங்க இருக்கோம். எல்லாரையும் சேர்த்து சொல்றோம், அவர் மற்றவங்க இல்ல, எங்களையும் சேர்த்து. அந்த போஸ்ட் எல்லாம் அப்படி இருக்கும். யாருக்கு கேர்ளோட சண்டை பிடிச்ச சொன்னா எல்லாம் பிரேக்கப், கேர்ள் கூடாது, இது அப்படியே வந்து கொண்டு நீங்க யாருன்றது அப்படியே ஒரு கண்ணாடியா வெளிச்சம் போட்டு காட்டுது. உங்களுக்கு 4 செவத்துக்குள்ள நடக்க வேண்டிய விஷயத்த அப்படியே ஊருக்கே நீங்க சொல்றீங்க. அது ஏன், அதாவது வந்து ஏன் நடக்குன்னு சொன்னா, மோஸ்ட்லி வந்து இவங்க வந்து அட்டென்ஷன் சீக் பண்றதுல மெயினா வந்து ஓகே ஒன்று ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து வைரல் ஆகணும்ன்ற ஒரு இது இருக்கு. அப்ப அந்த கேட்டகரிக்குள்ள மாட்டிக்கிட்டு எது நாங்க செய்யறோம், எதை போட்டா வைரல் ஆகணும்னு சொல்லி தெரியாம எல்லாத்தையும் தூக்கி போடுறது. தங்களோட ஃபுல் வாழ்க்கை முறையே ஒரு வெளியே உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு நாங்க மைண்டால தள்ளப்பட்டோம். அந்த அளவுக்கு அந்த சோசியல் மீடியா எங்களோட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிட்டு. மூளையில ஒரு பகுதி இருக்கு, டோபமைன் மூளையில ஒரு பகுதி இல்ல, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஒன்று இருக்கு. அது வந்து டோபமைனை சுரக்குறது. ஒரு மூளையில ஒரு டோபமைன் சுரக்குறது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். எப்ப அது வரும்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் மோட்டிவேஷனா வந்து செய்யணும், நான் இதை செய்யணும் அதை செய்யணும்ன்றதான் டோபமைனோட இது. அது ஒரு புஷ் பண்றது, ஹாப்பினஸ் கிரியேட் பண்றது. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா இந்த டோபமைன் கிராஷ் ஆயிட்டு போகுது ஈஸி. பிகாஸ் நாங்க என்ன செய்யறோம், ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட போட்டோன்னே பாக்குறோம். ஃபர்ஸ்ட் அந்த சர்க்கிளே இப்படிதான். ஃபர்ஸ்ட் யூ போஸ்ட், ஓகே, தென் வெயிட், யார் லைக் பண்றாங்க, யார் கமெண்ட் பண்றாங்க, இது பார்த்த உடனே டக்குனங்களுக்கு அந்த டோபமைன் வந்து ஸ்பைக் ஆயிடும். அந்த ஸ்பைக் குயிக்கா வருது, திரும்பி அப்படியே கிராஷ் ஆயிடும். ஏன்னா அந்த போஸ்ட் வந்து ஓல்ட் ஆயிடும், ஓகே அது அப்படியே போயிடும். இந்த சர்க்கிள் அப்படியே வர வர வர
இந்த டோபமைன் வந்து உங்களுக்கு கிராஷ் ஆகிட்டே போகுது. இந்த டோபமைன் தான் நார்மலா வர்றது வந்து நிறைய விஷயங்கள்ல வரும். ஜிம்முக்கு போனா கூட டோபமைன் அது வெரி குட் டோபமைன். ஆனா வந்து சயின்டிஃபிக்கா நீ ப்ரூவ் பண்ணது நீ சொல்ற 100% ரைட். நீங்க ஸ்க்ரோல் பண்றவன் அதுல டோபமைன் என்னத்துக்கு நான் சில நேரம் சும்மா இருந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி கொண்டிருப்போம். அதுல என்ன ஏதோ உங்களுக்கு ஏதோ கடைசியில ஏதோ வரப்போற மாதிரி ஆனா ஸ்க்ரோல் பண்ணி கொண்டிருப்போம். அந்த டோபமைன் தான். ஆனா அதுல இன்னொரு பிரச்சனை நடக்குது. என்ன எடுத்தோம்னா இப்ப நீங்க டோபமைன் ஒரு சின்ன விஷயத்துக்கு டோபமைன் வர்ற விஷயம் வந்து இப்ப தொடர்ந்து ஒரே விஷயத்தை பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஒரு 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 வீடியோவை பார்த்து கொண்டு ஸ்வைப் பண்ணி கொண்டு இருக்குன்னாங்க. அதுக்கு என்ன நடக்குன்னு சொன்னா தொடர்ந்து அந்த டோபமைன் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு வீடியோ பார்த்து எக்ஸைட் ஆகி பாக்குறதுல இந்த டோபமைன் சுரக்குது நீங்க பாக்குறீங்க. அப்ப நீங்க அதே மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும்னா அதை விட எக்ஸைட்டானதை ஒன்று தேடி போறீங்க. ஏன்னா அந்த 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 கிட்டத்தட்ட அது ஒரு பிரச்சனையா இருக்குது. அப்படின்னு சொன்னால் இப்ப நீங்க எதுலையுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன். முன்ன ஒரு சிச்சுவேஷன் வந்து டிவி பார்க்கறதுல கூட ஒரு டோபமைன் இருந்தது. அது வந்து அந்த டிவி பார்க்கறது வந்து எல்லாரும் உட்கார்ந்து ஒரு சோஷியலா எல்லாரும் உட்கார்ந்து பாக்குற ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அங்க சோஷியல் கூட இல்லை. அந்த நேரமே டிவி பார்க்கறதே கத்துனவங்க என்ன இவ்வளவு நேரம் டிவி பாக்குறான்னு சொல்லிட்டு அதுக்கு கத்துனாக்கள் தான் நாங்க. அப்ப இப்ப வந்து பார்க்க சொல்ல டிவி பார்க்கறது எவ்வளவு பெட்டரா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஆப்ஷன் இருக்குது. எல்லா டைம் போன் இருக்கு, டிவி அங்க இருக்கு, மண்ட புள்ள இங்க இருக்கும். இப்ப இதுல என்ன ஆகுதுன்னு சொன்னால் நாங்க வந்து அந்த டோபமைனை தேடி எக்ஸ்ட்ரீம் கண்டென்ட்டுக்கு போற லெவலுக்கு எங்களை ஆக்கிடுது. எப்படின்னு சொன்னா ஒரு சின்ன விஷயத்துல டோபமைன் கிடைச்சி இதை பார்த்துட்டு இப்ப இதுக்கு மேல இதை தொடர்ந்து பார்க்க சொல்ல உங்களுக்கு இதுல டோபமைன் கிடைக்கல. நீங்க வந்து திரும்ப ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஏன்னா டோபமைனை வந்து நீங்க தேடி அலையுறீங்க. அந்த அளவுக்கு ஒரு சின்னதா கிடைச்ச டோபமைன் ஒரு நீ சொன்ன மாதிரி ஜிம்முக்கு போன கிடைச்ச டோபமைன் வந்து இந்த போன் பார்க்கறதால என்ன நடக்குன்னு சொன்னா இப்ப ஒரு விஷயத்துல நீங்க இந்த வீடியோ பார்த்தா எனக்கு ஓரளவு டோபமைன் கிடைக்கும். அதுக்கு பிறகு அது வந்து சலிச்சு போயிடும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு போன் பாக்குற மாதிரி போன்லயே ஒரு டோபமைன் தான். போன் பாக்குற மாதிரி அதுல கிடைக்கிற டோபமைன் என்ன நடக்கும்னு சொன்னால் அது தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நேரம் அந்த டோபமைன் வராம போயிடுது. அதை விட எக்ஸ்ட்ரீம் கண்டென்ட் எடுத்தோம். அப்ப அதுக்கு பிறகு நாங்க எங்களை ப்ரெஷர் பண்ணி நாங்க அதை தேடி ஓட வேண்டிய ஒரு நிலைமை கொண்டு போறோம். அப்ப எங்க மைண்டுக்கு தேவையில்லாத ப்ரெஷரை கொடுக்கணும். இதுல என்னடா மெயினா நாங்க பார்க்க வேண்டியது வந்து நாங்க வந்து இப்ப ட்ரிங்க் பண்ணி ஒருவர் வந்து அடிக்டா இருந்தா நாங்க ட்ரிங்குக்கு அடிக்ட்னு சொல்றோம். அது வந்து பேட் திங். சிகரெட்டுக்குன்னு சொன்னா சொல்றோம் சிகரெட்டுக்கு பேட் திங். சொன்ன மாதிரி போனுக்கு அடிக்ஷன்டா பேட் திங்ன்ற. ஆனா நார்மலா போனுக்கு அடிக்ட் ஆன எல்லாருமே நான் சொல்றேன் இதுல இருக்கிற இன்ஜின்ல மட்டும் இல்ல நான் சொல்றேன் ஒரு 60-70-80% மேபி மோர் எல்லாருமே போனுக்கு அடிக்ட். ஆனா நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம். அடிக்ஷன்ன்ற வேர்ட் வந்து எங்களை எப்ப பார்த்தாலும் ட்ரிங்க்ஸுக்கும் ஸ்மோக்கிங்கும் மட்டும் போட முடியாது. ஆனா இட் இஸ் a bad word. addiction is a bad word. நாங்க ஃபுல்லாவே இதுக்கு அடிக்ட்னு சொல்றது bad word. நாங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணனும் வந்து போனுக்கு வந்து நாங்க அடிக்ட். நீ ஒரு 5 நிமிஷம் சும்மா இருந்து பாருங்க. 7 மனுஷனா ஒரு மனுஷன் போனை பக்கத்துல வச்சுட்டு போனை தொடாம 5 நிமிஷம் இருந்து பாருங்க. இல்ல என்கிட்ட அதான் அடிக்ஷன். ஆனா அவங்களுக்கே தெரியல அது என்ன போன் தானே. ஆனா வந்து உங்களோட டைமே அதெல்லாம் போய் கொண்டிருக்கு. இந்த ஸ்க்ரோலிங் நீங்க 5 நிமிஷத்துல உங்களுக்கு போன் எடுக்கிறீங்க. அடுத்த அரை மணித்தியாலம் வந்து போன் ஸ்க்ரோல் பண்றீங்க. உங்களுக்கு ஒன்றுமே இல்ல. அதுல சர்க்கிள் வந்து ஒரு ரெபிட்டேட்டிவா வந்துட்டே இருக்கு. போன போஸ்ட் போடுறது, லைக்குக்கு வெயிட் பண்றது, கமெண்ட்க்கு வெயிட் பண்றது, தென் கிராஷ் டோபமைன். இது இப்படியே வர கூட மூளை டயர்ட் ஆகி ஒரு டைம்ல அந்த உங்களுக்கு அந்த டோபமைனே மூளையில வராது. கரெக்ட். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்கு டோபமைன் தான் மெயின் ஆக்டிவிட்டி வந்து மோட்டிவேஷன் கொடுக்குது. என்ன இப்படியே போய் இப்ப நாங்க வந்து ஒரு ஜெனரேஷன் தாண்டி வந்துட்டோம். இப்ப யங் ஜெனரேஷன் இப்ப எங்களுக்கு போன் கிடைச்ச டைம் வந்து ஆல்ரெடி we are teenage. ஒரு 18-19ல தான் எங்களுக்கு போன் எல்லாம் இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன். இப்ப நான் சொல்றேன் இப்ப வர்ற சின்ன பிள்ளைகள் 14-15 வயசு வர்ற பிள்ளைகளுக்கே இப்ப வந்து அது ரெபிட்டிவ் வந்து அவங்களுக்கு இந்த மோட்டிவேஷன் டோபமைன் கிராஷ் ஆகி அப்புறம் அவங்க எதாண்டாலுமே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம டோபமைன் எல்லாத்துக்கும் சுரந்து என்ன இன்னத்தை பார்த்தாலும் டோபமைன் நான் வரல டோபமைன் நாம என்னால டயர்டா பண்ணி பாக்குறதுல எக்ஸைட் ஆகுறா என்ன வரையலாம்னா அந்த புள்ள நாளை படிக்காது நாளை நான் கதைக்கு அது வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு அதுல மெயினா ஸ்கிரீன் டைம் நிறைய கூடி போச்சு புள்ளைகளுக்கு. நீ சொல்ற விஷயத்துல ஸ்கிரீன் டைம்ல வந்து புள்ளைகள் டயர்ட் ஆகுது. அது மட்டும் இல்ல இந்த ஸ்கிரீன் டைமை கூட்டுறதுக்கு இந்த சோசியல் மீடியா
தங்களால இந்த இதை வந்து செஞ்சு கொண்டே இருக்காங்க. அவங்க algorithm அல்காரிதம் வந்து பிக் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த அல்காரிதம்லயும் ஒரு விஷயம் நடக்குது என்னன்னு சொன்னா, இவங்க பாக்குறத மட்டும்தான் அந்த அல்காரிதம் கொடுக்கும். அதை விட எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கும், ஆனா அது வராது. அது வந்து அந்த அல்காரிதம் கேட்ச் பண்ணி நீ எதை பார்க்க விரும்புறியோ அதை மட்டும் உனக்கு அனுப்பி கொண்டிருக்கும். ஏன்னா இப்ப எல்லா சோசியல் மீடியா அப்படி சோசியல் மீடியாவே புள்ளன்னு சொன்னால் நாங்களும் புள்ளன்னு தான் சொல்லணும். இல்ல, அதுல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. பட் மெயினா வந்து இந்த கெட்ட விஷயத்தை பார்க்க போனா நீ சொன்ன மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்க நிறைய ஸ்டோரி இருக்குது. அதுல அமெரிக்காவே திரும்பி பார்க்க வச்ச ஸ்டோரி ஒன்று சொல்லி ஓட்டம் புஷ்மேன் சொல்லி அந்த சின்ன பிள்ளை 10 வயசு பிள்ளை தான். 10 வயசு பிள்ளைக்கு புல்லிங், அவ பிரேசஸ் போட்டிருந்தவ ஸ்கூல்ல புல்லிங் வரக்குள்ள அந்த 10 வயசு பிள்ளை ஓவர் டோஸ் பண்ணி ஓகே. சோ ஓட்டம் புஷ்மேன் பிள்ளை வந்து தனக்கு இயலாம அப்ப அப்படியான பிள்ளைகள் எல்லாம் இருக்கக்கூடாதா அந்த அதுலயே சொல்றாங்க 2/3 ஆன பிள்ளைகள் வந்து 8 மணிக்கு பிறகுதான் அவங்களுக்கு இப்படியான தோட்ஸ்கள் வருதுன்னு சொல்லி 2/3 பகுதி ஆக்களுக்கு 8 மணிக்கு பிறகுதான் அந்த பிள்ளைகளுக்கு இப்படி அவங்க தனியா அந்த டைம்ல தான் அவங்களுக்கு வந்து நாங்க போனா பார்க்கணும். எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது, அந்த தனியா பிள்ளைகளுக்கு போனை கொடுக்குற விஷயங்கள் அதுகளைத்தான் நாங்க கவனமா இருக்கோம். ஆனா இப்ப இதுலயும் நாங்க செய்யற பிள்ளையும் இருக்கு. ஏன்னா எங்கள்கிட்ட இருந்தா கிட்ஸும் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுது. நாங்களே ஒரு போனை வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களை பார்த்து தான் எங்க கிட்ஸ் வளருது. நான் எப்பயுமே நீ சொன்னதுக்கு சொல்ல எப்பயுமே நான் சொல்றது வந்து நாங்க நினைக்கிறோம் அட்வைஸ் பண்ணினா பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பிள்ளைகளுக்கு இருக்காது, ஆக்ஷனை தான் பாக்கணும். நீங்க இப்படி செய்யாத என்று சொல்லிட்டு நீங்க அதை செஞ்சீங்கன்னு சொன்னா அது பிள்ளைகளுக்கு அது தோணாது. நீங்க வாழ்ந்து காட்டும். எக்ஸாம்பிளா இருந்தா தான் பிள்ளைகளுக்கு ஆக்ஷன் மட்டும் தான் தெரியும். பிள்ளைகளுக்கு நீங்க சொல்றதெல்லாம் நீங்க 1000 அட்வைஸ் சொல்லி கொண்டு இருப்பீங்க, நீங்க வாழ்ந்து காட்டுங்க. நீங்க ஒன்லைன்ல சோசியல் மீடியால பார்த்தா கூட ஒரு வந்து அட்வைஸ் பண்றதை விட அவன் எப்படி வாழ்றான்னு எப்படி அவன் வாழ்றான். உண்மையில அவன் அட்வைஸ் பண்றதுக்கு அவன் வாழ்றான். நீயே செய்யல சும்மா எனக்கு அட்வைஸ் பண்றான்னா வாழ்ந்து காட்டணும். அதை மாதிரி தான் நாங்களும் பார்க்கணும். இப்ப நாங்களே போன்ல இருந்துட்டு நீ போனை யூஸ் பண்ணாத, போனை வை தட்டி கொண்டு வந்தோம். அவங்களுக்கு ஸ்கிரீன் டைம் செஞ்சு போட்டுட்டு நாங்க வந்து எங்க ஸ்கிரீன் டைம் கூட்டி கொண்டே இருக்கு. நாங்க வெண்டைக்கு எடுத்து போனை எடுத்து பார்த்தாலும் எங்க எல்லாரும் போனை எடுத்து பார்த்தேன்னு சொன்னா நாங்களே சொல்லுவோம், ஓ ரியலி நாங்க இவ்வளவு ஸ்கிரீன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும். ஏன்னா பட் எங்களுக்கு மோஸ்ட்லி இதை பிள்ளைகள் பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாரு, அப்பா செய்யறாரு. அண்ட் என்ன நடக்குதுன்னு சொன்னால் நாங்க வந்து ஸ்கிரீன் டைம்ல இருக்கிற நேரம் நாங்க பிள்ளைகளையோ இல்லாட்டி எங்கிட்ட சுத்தி இருக்க ஆக்களையோ கவனிக்க மாட்டோம். நாங்க அதுக்குள்ள மெயினா இன்வால்வ் ஆகி நாங்க இதுக்குள்ளே இருந்தோம். இதுல இன்னொரு விஷயம் வருது வந்து நாங்க பாக்குற விஷயங்கள். நாங்க நானும் வீடியோ நிறைய செய்யறேன், நிறைய போட்டோ போடுறேன், ஆன்லைன்ல நிறைய இருக்கிறேன் இந்த கண்டென்ட் கிரியேட்டிவ் வைஸ்ல. ஆனா நீங்க பார்க்கக்குள்ள நல்ல மூவ்மெண்ட் மட்டும் தான் நான் போடுறேன். வைஃபோட சண்டை பிடிக்கிறேன் அடுத்த வீடியோ எடுத்து போட போறது, நான் சண்டை பிடிக்கிறேன், நான் அல்றேனோ இல்லாட்டி அவள்றா போட போறது இல்லை. நாங்க ஹொலிடேக்கு போறோம், நாங்க இப்படி இருக்கிறோம், ஹாப்பியா இருக்கிறோம், இதை மட்டும் தான் போடுவோம். அப்ப இன்னொரு ஆக்கள் அதே தான் நாங்களும் பாக்குறோம். வேற சோசியல் மீடியால பாக்கல எப்ப பார்த்தாலும் டிராவல் பண்றாங்க, எப்பயும் இல்ல அவங்க டிராவல் பண்ற டைம் தான் அவங்க போடுறாங்க. எப்ப பார்த்தாலும் ஹாப்பியா இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் சந்தோஷம் இருக்காங்க. ஆனா அவங்க நாங்க நிறைய பாக்குற வேண்டிய பேர ஒரு மாதத்துல பார்த்தா டிவோர்ஸ் வாங்க, பிரிஞ்சிருவாங்க. அப்ப என்ன போன மாதம் நல்லா இவ்வளவு ஹாப்பியா இருந்தேன்னு காட்டுறீங்க. அப்ப நாங்க அதை பார்த்துட்டு நாங்க நினைக்கிறது லைஃப் அவட எப்படி வாழ்றான், சோசியல் மீடியா குட் திங்க மட்டும் தான் எல்லாரும் காட்டுவேன். நாங்க கூட அப்படிதான் காட்டுவோம், போட்டுட்டு எல்லாம் எப்படி வடிவா இருக்கீங்களோ அதை மட்டும் தான் போடுறோம். இன்னைக்கு அது ஒரு பெரிய பிசினஸாவே ஆயிடுச்சு. இப்ப இந்தியால உள்ள ஆக்கள் எல்லாம், இந்தியா பிரவுன் ஆக்கள் எல்லாரும் வந்து நார்மலா அந்த சோசியல் மீடியாக்கள் இறங்கி அந்த மேக்கப்ஸ் வீடியோ இன்றைக்கு கூடுதலாக எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த இருக்கிற வீடியோஸ்ல வந்து மேக்கப்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் கூடுதலாகவே இருக்கும். ஏன்னா லேடிஸை டார்கெட் பண்ண வீடியோஸ். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் ப்ரௌனாக கொஞ்சம் மாநிலமாக கருப்பாக இருந்தாலே என்ன ஒரு டவுனாக பார்க்குற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அப்போ தன்னை டவுனாக பார்க்கக்கூடாதுன்றதுக்காக இவங்க வந்து அதுக்கேற்ற அந்த ப்ராடக்டை தேடி ஓட தோங்கிட்டாங்க. உங்களோட கலர் என்ன, உங்களோட இது என்ன, நீங்க இப்படித்தான் சொல்லிட்டு அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணாம ஓகே நான் இப்படி இருந்தேன்னா இதை பார்த்து இந்த கிரீமை போட்டதோட இல்லாட்டி இந்த ஃபேஸ் வாஷை பாவிச்சதோட நான் இப்படி ஆகிட்டேன், ஒரு பிரைட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒயிட்னஸை தேடி ஓடுறதுக்கு ஒரு மைண்ட் வாஷ் பண்ணி ஒரு ப்ராடக்டை செல் பண்றாங்க பின்னால. அது வேறது. ஆனா ஆக்களுக்குள்ள எப்படி பழகிட்டுன்னு சொன்னா கொஞ்சம் கருப்பா இருந்தேன்னு சொன்னா நீ அசிங்கம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு.
இன்னொரு ஒரு சொல்லலாம், கருப்பா இருந்தாலும் நீ வடிவா இருக்கலாம். அது இல்ல நீங்க நீங்க சொல்ல ஞாபகம் வருது, இந்த 90sல வந்து லேட் 90sல வந்து தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால வந்து பெரிய மார்க்கெட் ஃபார் ஃபேஷியல் ரிலேட்டட் க்ரீம்ஸ். அப்ப அதை எப்படி நாங்க ப்ரொமோட் பண்ணணும்ன்றதை நீங்க வந்து ஒரு ஆளை உங்களோடதுல ஒரு ஆளை தூக்கி ப்ரொமோட் பண்ணணும். அப்பதான் நீங்க பாருங்க பியூட்டி பேஜன்ல 1906ல இருந்து 2000 மட்டும் தொடர்ந்து மிஸ் வேர்ல்டா வந்து இந்தியன்ஸாவே வந்திருப்பாங்க. ஸோ இந்தியன்ஸா வந்து ரெப்ரசென்ட் பண்ணினது ஐஸ்வர்யா. ஸோ ஐஸ்வர்யா வந்து இந்தியாவில் 1% ஆள் தான் ஐஸ்வர்யா மாதிரி இருப்பாங்க. ஐஸ்வர்யாவை ஒரு இதா காட்டிட்டு, இப்போ ஒரு ஐடியலா காட்டிட்டு, ஸோ இவ தான் மிஸ் வேர்ல்டு ஃபேர் அண்ட் லவ்லி கிரீமை ப்ரமோட் பண்றாங்க. அப்ப எல்லாரும் என்ன செய்வாங்க, எல்லா இந்தியன்ஸும் வந்து அந்த ப்ராடக்ட் வாங்குவாங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே அந்த ஃபேர் அண்ட் லவ்லியோட இது யார் வச்சிருப்பான், வெஸ்டர்ன் கண்ட்ரி. அப்ப அதுக்கும் ஒரு பிசினஸ் டெக்னிக் தான். இப்போ எனக்கு ஒரு விஷயம் நடந்து நான் சொல்றேன். நான் வந்து எனக்கு லண்டன்ல இருக்கிற நேரம் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோவுக்கு வந்துட்டேன். அப்போ 100 கிலோ சப்பி நட் ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து இந்த உடம்பை குறைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். உடம்பை குறைக்கணும்னு ட்ரை பண்ணால் என்ன சொல்றது, நான் வந்து சாப்பிட்றதுல கட் பண்ணி நிறைய ஃபிஷ் சாப்பிட்டேன். மேக்ரல் அது இதில் சொல்லி நிறைய ஃபிஷ் சாப்பிட்டேன். அதோட வெஜிடபிள் சாப்பிட்டேன். சாப்பாட்டு போர்ஷனை குறைச்சினேன். தென் ஐ லாஸ்ட் 100 கிலோல இருந்து கிட்டத்தட்ட 80 கிலோக்கு வந்துட்டேன். ஏன்னா அப்போ அங்கே ஒரு ஒரு ப்ராடக்ட் விற்கிற ஆக்கள் தான், வெயிட் வாட்சஸ்ன்னு சொல்லிட்டு லண்டன்ல ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்க. அப்போ என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், என்னக்கிட்ட அந்த ஒரு லேடி, இந்தியன் லேடி, அவள் வந்து டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர், அவள் அந்த வெயிட் வாட்ச் ப்ராடக்ட் செல் பண்ணுறவன். அவள் என்ன செஞ்சான்னு சொன்னால், எனக்கிட்ட வந்து நீ வந்து எங்களுக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணு, வீடியோ செய், இல்லாட்டி நாங்களே ஆக்களை கொண்டு வீடியோ செய்கிறோம். நீ முதல்ல இருந்த பிக்சரையும் இந்த பிக்சரையும் போட்டுட்டு நீ சொல்லு, நான் இந்த வெயிட் வாட்ச் ப்ராடக்ட் சாப்பிட்டதால தான் நான் வந்து இப்படி வெயிட் லாஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு டைரெக்டாக வந்து கேட்டது. ஏன்னா அப்போ எனக்கு என்னன்னு சொன்னா, உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் செல் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜோ இல்லாட்டி இவ்வளவோ தர்றோம். அப்போ பாரு, இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ராடக்ட் தான். ஏன்னா ஹவ் ஒரு விஷயமோ அவங்களோட நான் சேரவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. பட் ஒரு மைண்ட் கேம் ஒன்று கொண்டு போயிட்டு என்ன ஒரு ப்ராடக்டை வச்சு செல் பண்ண பார்க்குறாங்க. இதே விஷயம் தான் வந்து சோஷியல் மீடியாவில் நடக்குது வந்து. அப்போ இப்போ என்ன இப்போ இதுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா வந்து இப்போ நீங்கள் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க? ஆக்ஷன் பாயிண்ட் சொன்னால் இப்போ என்ன டாக்டர் என்ன கேட்குறாங்களோ, ஓகே இது இவ்வளோ பிரச்சனை இருக்கு, என்ன சொல்யூஷன் இப்போ என்ன? இப்போ ஒரு சொல்யூஷன் வந்து சோஷியல் மீடியா வச்சு நீங்க ஒதுங்குறது. சோஷியல் மீடியாவை தூக்கி எறியலாம், because we are addicted, but we can trick the social media. நீங்க சோஷியல் மீடியா எங்களை ட்ரிக் பண்றீங்கன்னா, ஓகே உங்களுக்கு எனக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் போடணும்னா நான் என்ன செய்வேன், எனக்கு தேவை நான் போடுவேன், போட்டுட்டே இருப்பேன், எனக்கு தேவை நான் போடுவேன். பட் ஆஃப்டர் ஐ புட் சம்திங் ஐ ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணிட்டு என்ன வேலையை பார்த்துருவேன். என்னன்னா லாகின்ல இருந்தா எனக்கு ஒரு டைப் பண்ணினா ஓகே இவர் லைக்கா அவர் கமெண்டா இது வந்துட்டே இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் தட். நான் போடுறது எனக்கு 10 வருஷம் கழிச்சு நான் பார்க்கணும். ஓகே நான் இங்க விளையாடினா, இதுல நான் இது பண்ணினா, இது செஞ்சேன்னா 10 வருஷம் கழிச்சு நான் பார்க்கக்குள்ள அது ஒரு ரெமினிஷனா இருக்கு. உண்மைதான், ரீகாலிங்கா இருக்கு. அந்த வே ஆஃப் சோஷியல் மீடியா யூஸ் பண்ற நேரம் வந்து உனக்கு அது நல்ல விதமா தான் போகும். இதே வந்து நாங்க நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கட போன்ல டிங்னா எங்கட மைண்ட்ல அது ஒருக்க போய் பார்க்க தான். இந்த போன்ல நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் எனக்கு இந்த பிரச்சனை இருந்தா, அப்ப கூட வீடியோ போட்டா அந்த டைம்ல நீ சொன்ன மாதிரி தான் போட்டோனே இப்ப யார் லைக் பண்றாங்க, யாரு கமெண்ட் பண்றாங்க இருக்கு, வந்து கொண்டே இருக்கு நோட்டிபிகேஷன். உடனே போய் பாக்குறது. ஓகே அது ஒரு 10 நிமிஷம் போயிடும். அதுல உள்ளுக்குள்ள போனோடனே இன்னொரு ஸ்க்ரோல் பண்ணுவோம், ஒரு 10 நிமிஷம் போயிடும். திருப்பி வச்சோடனே திருப்பி ஒரு கவர். இப்ப வந்து இந்த போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் கூட வராது. அதாவது ஒர்க் இமெயில் மட்டும், எமர்ஜென்சியா ஒர்க் இமெயில் வர போன் அடிச்சா, அது ரெண்டை தாண்டி வேற ஒரு நோட்டிபிகேஷன் உங்க போன்ல இருக்காது எப்பயுமே. நான் எல்லாத்தையும் சொல்றது நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேவை. எப்ப உங்களுக்கு டைம் இருக்குதோ நீங்க போய் பாருங்க. அந்த நோட்டிபிகேஷன் வந்து உங்களோட சின்ன ஒரு டிங் ஒரு சவுண்ட் வந்து உங்களோட அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தை இல்லாம. அது மட்டும் இல்ல, மெயினா வந்து இப்ப உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. உண்மையிலே அவசியம் இல்லாத ஆப்ஸ், அது அவசியம் இல்லைன்னு சொன்னா அதை டிலீட் பண்றது மச் பெட்டர். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப இன்ஸ்டாகிராமே அவங்களுக்கு தேவையில்லை, பட் எல்லா ட்ரெண்டா வச்சிருக்கதால நானும் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு அவசியம் இல்லையா, அதை அன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த சொசைட்டிக்குள்ள நீங்க ஃபிட்டாக இல்லையா, அந்த சொசைட்டியை விட்டு நீங்க வெளியே வந்துடுங்க. இப்போ நார்மலா இருக்க, இப்போ நாங்கள் பல இடம் மாதிரி தான்
இப்போ எனக்கு ஒரு இடத்துக்கு செட் ஆகலைன்னு சொன்னால் நாங்கள் நீங்கள் மறுபடியும் அதுக்குள்ளே போக மாட்டேங்குது. அப்போ நாங்கள் திரும்ப திரும்ப அதுக்குள்ளே இருந்து கொண்டு இதுக்குள்ளே இருந்தால் தான் என்ன சொல்கிறது கெத்துன்ற மாதிரி ஒரு பியர் ப்ரெஷர் ஒன்று இருந்தால் அது அது வந்து மறுபடியும் உங்களை ஒரு இதுக்குள்ளே தான் தள்ளும். ஒரு 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 மைண்ட் கேமுக்குள்ளே தள்ளி உங்களை திரும்ப அவ செய்கிற மாதிரி செய்ய வைக்கும். ஸ்கூல்ல அந்த பிள்ளைகள் செய்யறத பார்க்க வைக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். என்னது இந்த பிள்ளைகள் வரக்குள்ள ஆல்மோஸ்ட் கேட் இன்னும் கூட பயப்படுவாங்க. சொன்னா ஓகே நாங்க பெரிய ஆக்கள் டீல் பண்ணோம்னா டீல் பண்ணல, ஆனா டீல் பண்ணிக்கொள்வோம். சின்ன ஆக்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி மேக்ஸிமம் ஒரு மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு ஸ்கிரீன் இல்லை, 2 தான் மேக்ஸிமம் நான் செஞ்சிருக்கேன். அது சரியா பிள்ளையான்றது வந்து ஆர்குமெண்ட் தான். என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அப்ப மிச்சம் 2 நாளும் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு சொன்னா அது பரவாயில்ல, 2 நாள் யூஸ் பண்ணா பரவாயில்ல. ஒவ்வொரு நாளும் ஸ்கிரீன்ல இருக்கிறதுக்கு பதிலாக பேன் தான். மண்டே டு ஃப்ரைடே வந்து கிட்ஸுக்கு வந்து போன் இல்லை. ஃபேமிலிஸுக்கு இடையில வர்ற கான்ஃப்ளிக்ட் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வைஃபோட 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு ஃபேமிலி வந்து வெக்கேஷன் போகும், ஒரு ஃபேமிலி போகாது. இன்னொரு பட் நீங்க எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருக்கீங்க, வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ எல்லாம். அவங்க ஷேர் பண்ணக்குள்ள நாளை உங்களோட வீடியோல பிரச்சனை வரும். அவங்க ஸ்பெயினுக்கு போறாங்க, இவங்க அங்க போறாங்க, ஏன் நாங்க போகல? பிகாஸ் யூ ஆர் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் தி அதர்ஸ். அவ இந்த ஹேண்ட் பேக் வாங்கி இருக்கா, இந்த சாரி வாங்கி இருக்கா, நீங்க வாங்கி தரீங்க. அப்படி நிறைய பிரச்சனைகள். அந்த கான்ஃப்ளிக்ட்ட எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எப்படி ஆனது இது எல்லாமே சோஷியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ சோஷியல் மீடியா இல்லன்னு வைங்க, அப்படி இப்போ நீங்க சோஷியல் மீடியா ஒரு சைட்ல எடுங்க, எவனுமே நல்லது செய்ய மாட்டான். இப்ப நீங்க பாக்குறீங்களா 100 ரூபாய் கொடுத்து போட்டு அத வீடியோ வாங்கி வீடியோ போட்டு நீ ஒரு நல்லது செய்றீங்கன்னா சத்தம் போடாம செஞ்சுட்டு போ. உனக்கு ஒரு குடும்பத்துக்கு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு உன்னால முடிஞ்சது செஞ்சியா உண்ட ஆத்ம திருப்தி எடுத்தியா விட்டுரு. அதுக்கு ஒரு 4 கேமரா கொண்டு போயிட்டு நான் இது பண்ணினேன் அதை தூக்கி வீடியோ. ஆனா இப்ப ஆக்களுக்கும் விளங்குது இல்லையே. இப்ப என்னன்னு சொன்னால் அதை வந்து லைக் பண்ணி ஆகும்னு செய்யறேன். இப்ப ஒருத்தர் ஹெல்ப் பண்றான், கேமரா வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து ஹெல்ப் பண்றான்னு சொன்னால் அவனோட மோட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு நாங்க யோசிக்கணும் தானே. ஏன் ஒருத்தர் ஹெல்ப் பண்றான் வந்து நான் ஹெல்ப் பண்றேன், ஓகே நான் ஏன் ஹெல்ப் பண்றேன், நான் ஏன் வந்து ஒரு 4 வீடியோ கேமரா வச்சுக்கிட்டு அங்கால ஒரு 10 கேமரா ஆக்களை வச்சு செட் பண்ணிக்கிட்டு நான் ஏன் இது செய்யறேன்? இப்ப அந்த அவன் பேர் என்னடா இப்ப அவன் சொல்ற காரணம் அவரை பார்த்து 4 பேர் செய்வாங்க. அவன் நான் செய்யறத பார்த்தா தானே 4 பேருக்கு தெரியும் இப்படியும் செய்யலாம்னு சொல்லி நான் ஒரு மோட்டிவேட் தான் பண்றதுக்கு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஆனா அவனுக்கு தெரியுது அவன் என்ன செய்யறான். எனக்கு என்ன அதுல ஓகேன்னா நீ இப்ப செய்யறதெல்லாம் இந்த வாங்குறவங்களே நீ வீடியோல காட்டவும். ஏன்னா அவங்க சரியான கஷ்டப்பட்டாங்க ஐயா நீங்க தான். இப்ப நீ வந்து அவங்க அந்த யாரும் அவங்க அந்த வாங்குற ஃபேமிலியை நீ ஒரு விக்டிமைஸ் பண்ணி காட்டுற. நாளைக்கு அவங்களோட பிள்ளைகள் வளர்ந்து வரக்குள்ள நீங்க ஒரு காலத்துல எப்படி வாங்கி தானே வந்த நீங்க இந்த மாதிரி போயிருக்கு. ஆனா அவங்களுக்கு ஒர்க் பண்ணுது. இதை வச்சுக்கொண்டு எவ்வளவு பேர் வந்து இன்ஃபுளுசர் சொல்லி அவங்களுக்கு ஒர்க் பண்ணு. ஏன் எங்கட என்ன நாங்க தமிழாக்கள் என்று சொல்லி ஒரு வந்திருக்காங்க. அது அவருக்கு ஒர்க் பண்றது. என்ன பிரச்சனை சொன்னது சோசியல் மீடியாவுல நீங்க பாசிட்டிவா மெசேஜ் போடுறதை விட உங்களை திட்டி நெகட்டிவா போடுறது எடுப்படுது. அவன் இஸ் a smart guy, அவனுக்குள்ள சொல்லல, அவனுக்கு தெரிஞ்சிருக்குது என்ன பேர் அவனுக்கு தெரியாது. நாங்க தமிழ் ஆட்கள் தானே, நாங்க தமிழா நீ என்ன என்ன சொல்லலாம் தமிழாக்கள் உங்களுக்கு இது சரியா தெரியாது, ஆனா நெகட்டிவா தான் சொல்லுவான். ஏன்னா எனக்கு அந்த விஷயம் என்ன தமிழ் ஆட்கள் சொல்லி சொல்லலாம். ஆனா அது எடுபட்டிருக்கு. அது ஏன்னு சொன்னா நீங்க வந்து திட்டி போடக்குள்ள நீ உனக்கு கோபத்துல மெசேஜ் பண்ணுவோம். ஆனா எங்க நாட்களுக்கு தெரியல நீ என்கேஜ்மெண்ட் கொடுக்குறான்னு சொல்லி நீ எவ்வளவுக்கு மெசேஜ் போடுறியோ அது ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகுது அவனுக்கு. தமிழாக்கள் அவன் சொல்றது டயஸ்போரா தமிழாக்கள் தான் சொல்றான். டயஸ்போரா தமிழாக்கள் யூரோப்பியன், கனடால, அமெரிக்கால இருக்கிற அவங்க தான் தமிழாக்கள். ஏன்னா அவங்க தான் வேலைக்கு போறாங்க, இது பண்றாங்க. இல்ல அவங்க இப்ப சோறு சாப்பிடுறீங்க ஸ்ரீலங்கால இருக்கிற ஆக்கள் அவங்க அன்னைக்கு வேலைக்கு செஞ்சு அவன் இது பண்ணி அவனுக்கு டயட்டிங் ப்ரோக்ராம் நீ கொடுக்கல. ஏன்னா அவனோட பிரச்சனை அது இல்ல, அவனுக்கு வேலைக்கு போனதுனால காசு உழைக்கணும், இந்த குடும்பத்துக்கு என்ன பார்க்கணும்னு இருப்பாங்க. என்ன டயட் ப்ரோக்ராம ஃபாலோ பண்ணுவான். அவன் விடிய 5 மணிக்கு எழுப்பி காலையில பின்னேற மட்டும் மேசன் வேலை செய்வான், கோலியா வேலை செய்வான்.
நீ அவன்கிட்ட போயிட்டு தமிழாக்கள் நீங்க சோறு சாப்பிடாதீங்க இல்லடா, நீ பாத்தியான்னு சொன்னா யூகேல நாங்க இருந்தாங்க அதை விட எங்களுக்கு தான் மோசமா இல்ல. 16 மணித்தியாலம் 18 மணித்தியாலம் எல்லாம் தும்படிக்கிறது. நான் என்ன கேட்கறேன்னு சொன்னால் அந்த தமிழாக்கள் சொல்ற வீடியோ போடுறாருல, அவர் கொடியை காட்டி வந்து இதெல்லாம் வீடியோ போடுறாரு. அவர் இருக்கா அவங்களோட வீட்டுல அவங்க அம்மா அப்பா அவருக்கா காட்டி வீடியோ போடுறது போட்டா தெரியும் தமிழாக்கள் அவங்க அப்பா ஜிம்முக்கு போனாரா இல்லாட்டி அம்மா ஜிம்முக்கு போனாரு. முதல்ல ஒன்ன சுத்தி உள்ளதை நீ சரி பண்ண, மத்தாக்களுக்கு அட்வைஸ் பண்ண வரா நீ. ஆனா இல்ல, அவன் செஞ்ச விஷயத்த அவனுக்கும் தெரியும். ஆனா அவன் என்ன செய்யறான்னு சொன்னா இப்படி வந்து கத்தி இதானாதான் அட்டென்ஷன். சோசியல் மீடியாஸ் அட்டென்ஷன். எவ்வளவுக்கு நீ அட்டென்ஷன் உனக்கு கிராப் பண்றியோ அவ்வளவுக்கு தான் நீ சோசியல் மீடியாஸ் அட்டென்ஷன். ஆனா அப்படியே ஃபேஸ்புக்கும் அதான் செய்யுது என்று சொன்னால், ஃபேஸ்புக் வந்து ப்ரொமோட் பண்ணது யாருன்னு சொன்னா இந்த நெகட்டிவ் போஸ்ட் வருதுல்ல, அந்த நெகட்டிவ் போஸ்ட்டை வந்து மெயினா ப்ரொமோட் 2017 இருந்தா இடத்துல இருந்து ப்ரொமோட் பண்ண துவங்கிச்சது. அது வந்து நெகட்டிவ் போஸ்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வியூஸ் லைக்ஸ் கிடைக்குது. இப்போ வியூஸ் லைக்ஸ் எல்லாம் நிறைய வியூஸ் வர சொல்ல அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணக்கூடியதா இருக்கு அவங்களுக்கு. நான் யோசிச்சு பார்த்தாலும் இப்ப நீ வந்து நல்ல விஷயம் ஒன்று சொல்லாம 2 பேருக்கு பேசினேன்னு சொன்னா உனக்கு கூட வியூஸ் வருது. அதான் சொல்றேன் அவன் வந்து ஏன் அந்த வியூஸ் வருதுன்னு சொல்லுத இந்த இல்ல Facebook என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த 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 வீடியோ வந்து நிறைய பேருக்கு காட்டணும்ன்ற அளவுக்கு விதம் வச்சு இல்லடா என்கேஜ்மெண்ட் இருக்கு. இப்ப வந்து நீ ஒரு வீடியோ வந்து போட்டின்னு சொன்னா உனக்கு ஒரு என்கேஜ்மெண்ட். அல்கரிதம்ன்றது வந்து இப்ப உன்கிட்ட ஒரு 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு வைய Facebookல நீ ஒரு வீடியோ வந்து போட்டின்னு சொன்னா முதல்ல ஒரு 50 பேர் ஒரு 100 பேருக்கு தான் காட்டுவான். அதுல காட்டக்குள்ள அந்த என்கேஜ்மெண்ட்டை வச்சு கூட்டிக்கொண்டே போகும். அது அதே போக்குல வரலாம். ஆனா அந்த நீ போட்டோனே இப்ப நீ இப்படி ஒரு வீடியோ கூடாம உனக்கு ட்ரிகர் பண்ற மாதிரி அட்டென்ஷன் கிராப் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டீங்கன்னு சொன்னா உனக்கு ஒன்று லைக் பண்ண தோணும், நல்லா சொல்ல தோணும், இல்லாட்டி கோபத்துல பேச தோணும். அது என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட் எவ்வளவு பண்றீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கூட்டிக் கொண்டே போவாங்க. என்கேஜ் இட் டசன்ட் மேட்டர் ரைட் ராங், அது அவங்களுக்கு பிரச்சனை. இந்த வீடியோ என்கேஜ் ஆகும், இந்த வீடியோக்கு ஆக்கள் ஏதாச்சும் போடுறான் 2 வாரக்குள்ள கூட்டுவாங்க. ஓகே இன்னும் அதான் வைரலாக வீடியோ எடுத்து பாரு. நெகட்டிவ் பாசிட்டிவ் பட் நீ நினைக்கிறேன் இல்லையா ஒரு விஷயம் வைரல் ஆகுது, இதை வந்து இல்லாட்டி நான் பிளாக் பண்ணணும் இல்லாட்டி இதை குறைக்கணும்னு சொன்னா ஃபேஸ்புக்கால நிப்பாட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். இமீடியட்லி வியூஸை குறைக்கலாம் இல்லாட்டி. நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க இதை வந்து ப்ரொமோட் பண்றாங்கன்னு சொல்லுவோம். இதை ப்ரொமோட் பண்றதால அவங்களோட பிசினஸ் நடக்குது. இந்த பிக் கோஆபரேட் மாஃபியா வந்து பின்னால இருக்கு வழங்குதா. இதெல்லாம் ப்ரொமோட் பண்றதால அவங்களுக்கு ஒரு பெரிய பிசினஸ் நடக்குது. அப்ப நெகட்டிவ்க்கு வியூஸ் வருது, லைக் வருது, அது வருதுன்னா இன்னும் அதை பப்ளிஷ் பண்றாங்க, பல பேருக்கு கிடைக்கிற மாதிரி பண்றாங்க. ஸோ அதனால இது ஒரு மணி மைண்டட்டான ஒரு இதாகத்தானே இருக்கே ஒழிய மற்றபடி அந்த ஸ்டார்டிங்ல எப்படி நீங்க என்ன சொல்றது, எப்படி நீங்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண நேரம் வந்து ஓகே மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யறதுன்னு எல்லாம் ஸ்டார்ட் பண்றது. ஈவன் கூகுள் அது இது எல்லாத்தையும் பார்த்துன்னு சொன்னாலும் வந்து அப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் போக போக இட்ஸ் லைக் எப்படி நாங்கள் எங்களோட வருமானத்தை பெருக்கிறோன்றது தான் இருக்கு. அவங்க பிசினஸ்லாம் இருக்கா, அவங்க எங்களை பற்றி கவலைப்பட்டு ரன் பண்ற பிசினஸ் இல்ல. அவங்களுக்கு காசு வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டேட்டா கலெக்ட் பண்றாங்க. நாங்களும் தெரியாம எல்லாத்துக்கும் அக்செப்ட், என்ன கேட்டாலும் அக்செப்ட். என்னத்தை அக்செப்ட் பண்றோம்னு சொன்னா எங்க போன்ல இருக்கிற அவ்வளவு போட்டோ வீடியோ எல்லாம் எல்லாத்துக்கும் அக்சஸ் கொடுக்கணும். எல்லாமே அவங்கள்ட்ட அக்சஸ் தான் இருக்குது. நாங்களும் அக்செப்ட் பண்றோம், அவங்கள்ட்ட பிள்ளையும் இல்லை. அவங்க கேட்கறாங்க இதுக்கு அக்சஸ் பண்றீங்களா, ஓ எல்லாத்துக்கும் வாசிக்காம எல்லாத்துக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப அவனுக்கு போடுற இதுவும் வந்து ஒரு பெரிய பந்தி இவ்வளவு போட்டிருப்பாங்க, அதை யாரும் வாசி பாருங்க. எங்களுக்கு போகணும். நாங்க வந்து இந்த எல்லாத்தையுமே குயிக்கா அச்சீவ் பண்ணணும். எதுவுமே எல்லாம் வந்து மெதுவா இல்ல, எல்லாத்தையும் வந்து ஃபாஸ்டா ஏதாச்சும் செய்யணும், குயிக்கா நடக்கணும். அந்த ஏராக்கு வந்துட்டோம். வந்து கொஞ்சம் கூட வெயிட் பண்றதுக்குள்ள இது இல்லாம போயிடுச்சு. நாங்க இதுல என்னன்னா இப்ப நாங்க சோசியல் மீடியாவை இம்பாக்ட்ல பேடா மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி நிறைய பேர் நல்லா வந்து ஆக்களும் இருக்கிறாங்க. சோ நாங்க எப்படி ஓகே சோசியல் மீடியா இருக்குது, இட் இஸ் a great platform. என்ன பொறுத்த மட்டும் எந்த லைஃப்ல எந்த லைஃப்லடா இப்ப Facebook தாண்டி Facebook வந்து நான் தமிழ் வீடியோ போடாது வர லிங்க்டின் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றல, தமிழாக்கள் யூஸ் பண்றல. இந்த லிங்க்டின் வந்து நான் ரெகுலரா வீடியோஸ் நான் லிங்க்டின் அந்த லிங்க்டின் வீடியோ ஒன்று எனக்கு லிங்க்டின் வீடியோ மட்டும் நான் லிங்க்டின்ல யூஸ் பண்றதாலேயே எனக்கு ஜாப் செக்யூரிட்டி. எனக்கு ஒரு 12,000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கு. இட்ஸ் a lot, லிங்க்டினுக்கு lot. ஆனா வந்து எனக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் லெவல்ல நான் சொல்றேன். என்ன சொன்னா சர்க்கிள் இஸ் நான் வீடியோ போடக்குள்ள ஆட்களுக்கு அவ்வளவு எனக்கு சிவி கூட அனுப்ப தேவை இல்ல. உங்களுக்கு சொல்லுங்க இன்டர்வியூ கூட நான் போக தேவை. இன்டர்வியூக்கு போனா சும்மா ஹயர் பண்ணாங்க, என்ன நடக்குது ஓகே அடுத்து
அது வந்து சரியா நீங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுங்க. இட் இஸ் a great platform. நீங்க வந்து நான் எல்லாருக்கும் சொல்றது, எல்லாருமே வீடியோஸ் செய்யுங்க, எல்லாரும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, உங்களுக்குரிய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கு, ஃப்ரீயான ஒரு பிளாட்ஃபார்ம். இன்னொரு விஷயம் நாங்க பார்க்கணும், இப்ப மெயின் மீடியா இவ்வளவு நாளும் வந்து மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொண்டே இருந்தது வந்து அவங்க காட்டுறது மட்டும்தான் சீன். இப்ப இந்த சின்ன சின்ன யூடியூபர்ஸ் அந்த என்ன சொல்றது இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களோட அந்த ப்ரோபகண்டா வேலை செய்யாம போயிடுச்சு. அவங்க இப்ப இல்லாட்டி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பிபிசியோ இல்லாட்டி பேர் சொல்லக்கூடாது, ஓகே ஏதாச்சும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து என்ன செய்யும்னு சொன்னா நாங்க போடுறதுதான் நியூஸ், இதைத்தான் ஃபாலோ பண்ணணும், இப்படிதான் நடக்குது. ஆனா இப்ப இந்த சின்ன சின்ன மீடியா, இப்ப நீனே ஒரு மீடியா பர்சன் தான், எல்லாம் தனித்தனியா எல்லாருமே ஒரு மீடியா பர்சன் ஆயிட்ட வந்து ஒரு விஷயத்த என்ன நடந்துன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேக்கா சொல்ற நேரம் வந்து இன்னொருத்த எடுத்து வீடியோ எடுத்து போட்டுப்பா, இல்ல இது இப்படி நடக்க இல்ல இது ஃபேக்கா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ அதுல ஒரு நல்ல விஷயம் நடக்குது வந்து மக்களுக்கு சரியான விஷயம் போய் சேருது. ஒரு ஒரு முட்டாள்தனமான கருத்துக்கள் டிவியில இதுலயே ப்ரோபகண்டா பண்ணி பெரிய கோஆபரேட் எல்லாம் செய்யற விஷயத்தை விட இந்த கருத்து ஒரு சின்ன சின்ன யூடியூபர்ஸால போய் மக்கள்கிட்ட சேருது. அப்ப அப்படி இருக்க சொல்ல வந்து ஓகே நான் டிவியில பார்த்தது சொல்லத்தானே போய்தானேன்ற அளவுக்கு அது வருது. அடுத்ததா தனியாக்கல்ல டேலண்ட் வெளியே வருது. என்ன சொன்னா முதல்ல வந்து நீ சொன்ன மாதிரி மீடியாவுல போனா மட்டும்தான் நல்ல ஆக்டர், படத்துல நடிச்சா மட்டும் நாடத்துல நடிச்சா மட்டும் தான் நீ நல்ல ஆக்டர். இப்ப வந்து அவங்களே நிறைய பேர் வந்து தாங்களே எங்களால நடிக்க முடியும், எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல, நடிச்சு காட்டுறோம். ஏன்னா எல்லாருக்கும் படத்துல நடிக்கல. ஆனா இங்க சும்மா யூடியூப் சேனல் சும்மா சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம்ல செஞ்சுட்டு படத்துல போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த சான்ஸ் இருக்கு. சோசியல் மீடியா இம்பாக்ட் பண்ணதான் பேடா நிறைய விஷயம். ஆனா பிளஸ் அதை வந்து நீங்க சரியா யூஸ் பண்ணி அட்வான்டேஜ் எடுத்தீங்கன்னு சொன்னா பிளஸ் இருக்கு. எண்ட் ஆஃப் தி டே உங்களோட மைண்ட் உங்களோட பிரைனை நீங்க எவ்வளவு நல்லா வைக்கிறீங்களோ then you can balance social media and உங்களோட private life. private life வந்து social lifeக்கும் வித்தியாசம். நீங்க ஒன்று உங்களோட வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கலாம், சோசியல் மீடியால கட்டி பிடிச்சிட்டு இருப்பீங்க. ஆனா ரியாலிட்டி பாக்குறவங்க நல்ல ஹாப்பியான ஃபேமிலி, பட் எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் a problem. பட் உங்களோட இண்டிவிஜுவலா நீங்க என்ன பண்ணணும், உங்களோட பிரைனை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கிளீனா வைக்கிறீங்களோ இட்ஸ் பெட்டர். தென் யூ கேன் எது நல்லது கெட்டதுன்னு நீங்க பிரிச்சு எடுக்கலாம். மூளையில ஒரு பகுதி இருக்கு, மறுபடியும் என்டோர்பின் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கும் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் லைக் டோபமைன். டோபமைன் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனை தரும், இதை செய் அதை செய்யணும் உங்களுக்கு மோட்டிவேட். என்டோர்பின் வந்து எப்போ சுரக்கும்னா நீங்க ஒரு ஜிம்ல ஓடி முடிஞ்சதுக்கு பிறகு, இல்லாட்டி ஹெவி வெயிட் தூக்கினதுக்கு பிறகு, இல்லாட்டி நல்லா சிரிச்சதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட வந்ததுக்கு பிறகு அது ஒரு உங்களுக்குள்ள ஒரு என்டோர்பின் சுரக்கும். சுரக்கவே இல்லை, அது வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். நீங்க ஒரு அழுதீங்கன்னா அழுத முடிய உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி வரும், அதுதான் என்டோர்பின். நீங்க ஒரு ஜிம்ல ஒரு அரை மணி நேரம் ஓடினதுக்கு பிறகு ஒரு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வரும், அதுதான் என்டோர்பின். இப்ப டோபமைன் வந்து இப்படி டக்குனு இப்படி என்னக்குள்ள வரும், then it crash. என்டோர்பின் வந்து அப்படி slowly steadily build, then it goes down. So என்டோர்பினை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சுரக்க வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட மைண்ட் பிரைன் வந்து ஹெல்த்தியா இருக்கு. So you have to be very active. Very active means physical active இருக்கும், but the social life not only intense. Talk to friends, go out, செல்ஃப் ஹைக்கிங் பண்ணுங்க, தனியா போங்க. உங்களோட லைஃப் உங்களோட பிரைனுக்கு ஒரு தனியா நீங்க சோஷியல் அனிமலா இருக்காம, சோஷியல் மீடியா அனிமலா இருக்காம பி அனிமல், காட்டுல போய் so just then you can balance social media and personal. That's my way of thinking. That's a good way. endorphin கூட்டுங்க, டோபமைன் குறைங்க, அவங்களோட லைஃப் பேலன்ஸ் ஆகும். Very good. Nice. நல்ல கருத்து. நல்ல கருத்து. அப்படியே முடியும். சூப்பர்.